சுட சுட கல்யாண தால்ச்சா ரெடி ஆகிடுச்சு. முருங்கைக்காய், உருளைக்கிழங்கு, மட்டனோடு சேர்த்து நீங்களும் வீட்டில் இந்த மாதிரி செஞ்சு சாப்பிட்டு பாருங்கள். செம்ம சூப்பராக இருக்கும். அஸ்ஸலாமு அலைக்கும். கதிஜாவின் உலகத்திற்கு உங்கள் அனைவரையும் வரவேற்கிறேன். இன்றைக்கி நான் செய்ய போகிறது என்னென்னா, எங்கள் ஊரில் கல்யாணங்களுக்கு செய்கிற கறி தால்ச்சா, அதாவது கறியும் எலும்பும் போட்டு செய்கிற தால்ச்சா. அந்த கல்யாண வீடுகளில் அதை தான் செய்வாங்க. எப்படின்னா அதை நெய்ச்சோறாக்கி இந்த கறி தால்ச்சா செஞ்சு கறி பெரட்டினாப்பில் கிரேவி மாதிரி வச்சுருவாங்க. இதுதான் ராமநாதபுரத்துலேயும் சரி, ராமநாதபுரத்தில் சுற்று வட்டார கிராமங்கள்லேயும் சரி, கல்யாணம்னா நெய்ச்சோறு, தால்ச்சா, கறி கிரேவி இந்த மாதிரி தான். வெள்ளை சோறு கூட அந்த மாதிரி கறி போட்டு தால்ச்சா வைப்போம். அது எப்படி செய்கிறதுன்னு தான் நம்ம இப்போ பார்க்க போகிறோம். அதுக்கு என்னென்ன தேவை பொருள் அப்படின்றதையும் பார்க்க போகிறோம். அதுக்கு மெயினாக எலும்பு கறி தேவை. அது எடுத்து வச்சுருக்கோம், எலும்பு கறி. அது இப்போ துவரம்பருப்பு எப்படின்னா 200 கிராம்னா கடலைப்பருப்பு 100 கிராம். இதில் இப்போ 2 பங்குனா அதில் 1 பங்கு போடணும். அதுக்கடுத்து இங்கே பாருங்கள், தாளிக்கிறதுக்கு 2 துண்டு பட்டை, ஒரு 10 கிராம்பு, 5 ஏலக்காய், ஒரே ஒரு பெரிய ஏலக்காய், ஒரு நட்சத்திரப்பூ, இந்த கடல் பாசின்னு சொல்லுவாங்க, இது கொஞ்சம், ஒரு 4 பிரியாணி இலை. இதை நம்ம தாளிக்க போட போகிறோம். அதுக்கடுத்து என்ன பொருள் வேணும்னா, ஒரு 25 சின்ன வெங்காயம், ஒரு 6 பச்சை மிளகா, கொஞ்சம் கருவேப்பிலை. பச்சை மிளகாய் கீறக்கூடாது, அப்படியே முழுசாக போடணும். ஏன்னா வாசனைக்காக தான் நம்ம பச்சை மிளகா போட போகிறோம். அதுக்கப்புறம் இது மல்லி, மெயினாக புதினா வேணும். புதினா நல்லா ஒரு கைப்பிடி அளவு வேணும். இதெல்லாம் தாளிக்க போடுற பொருள் தான். அப்புறம் அதுக்கு 3 டேபிள் ஸ்பூன் இஞ்சி பூண்டு, ஒரு 1/2 கிலோ தக்காளி. இந்த 1/2 கிலோ தக்காளி ஏன் நான் இதில் 1/2 கிலோ போடுறேன் அப்படின்றத நான் உங்களுக்கு கடைசியில் சொல்கிறேன். அதுக்கு தேவையான மசாலா என்னென்னா, மிளகாத்தூள் தேவைக்கு ஏற்ற மாதிரி போடணும். இது கறி மசால். இந்த மசால் உங்களுக்கு நான் ஏற்கனவே கறி, கோழி, தலைக்கறி எல்லாத்துக்கும் நாங்கள் இந்த கறி மசால் தான் போடுவோம்னு சொல்லியிருக்கேன். இதுதான் அந்த கறி மசால். நான் இன்ஷால்லா இதோட வீடியோ போடுறேன். இது எப்படி, என்னென்ன பொருள் தேவைப்படும், எவ்வளோ அளவு அரைக்கணுன்றதை போடணும்னு தான் நினைக்கிறேன். இன்ஷால்லா கண்டிப்பாக போடுவேன். இதுக்கு மெயினாக காய்கறி தேவைப்படும். காய்கறினா உருளைக்கிழங்கு, இது ஒரு 200 கிராம் இருக்கும். கத்திரிக்காய், இது ஒரு 200 கிராமு. இது பாருங்கள், முருங்கைக்காய், இது நல்லா ஒரு பெரிய முருங்கைக்காய். அதுக்கப்புறம் என்ன போடுவாங்கன்னா வாழைக்காய், சவுச்சவு போடுவாங்க. ரெண்டுமே கிடைக்கல, அதனால நான் இந்த 3 காய் மட்டும் போடுறேன். எங்கள் ஊர் அந்த கல்யாண இதில் கல்யாண தால்ச்சானா அதில் வாழைக்காயும் போடுவாங்க, சவுச்சவும் போடுவாங்க. நல்லா பெரிய பெரிய பீஸாக போடுவாங்க. அதே மாதிரி தான் கறியும் எலும்பும் சேர்ந்ததும் அப்படி தான் பெரிய பெரிய பீஸாக போடுவாங்க. அதே மாதிரி காய்கறிகளையும் பெரிய பீஸாக போடுவாங்க. இந்த தால்ச்சா என்னன்னா உங்களுக்கு கறியும் காய்கறியும் பருப்பு எல்லாம் போட்ட கலவை தான். இதை போட்டு தான் கல்யாண வீடுகளில் கறி தால்ச்சான்னு சொல்லிட்டு வைப்பாங்க. இதுக்கு தேவையான பொருள் எல்லாம் நான் இப்போ காமிச்சிட்டேன். இவ்வளோதான். இதை எப்படி செய்கிறதுன்றத வாங்க பார்க்கலாம். உங்கள் வீட்டில் மண் சட்டி இருந்ததுன்னா அதில் நீங்கள் கூட வேக போடலாம் பருப்பை. ஏன்னா மண் சட்டியில் கொஞ்சம் சீக்கிரம் வெந்துரும்னு சொல்லுவாங்க. இப்போ நான் 2 பருப்பையும் ஒன்றா போட்டுட்டேன். ஒன்றா போட்டு இதை வேக வைக்க போகிறேன். இதுக்கு நம்ம எதுவுமே போட போகிறதில்ல, சும்மா தான் வேக வைக்க போகிறேன். வெறும் தண்ணி ஊற்றி, மஞ்சத்தூள் கூட போடலை. ஏன்னா நான் வச்சுருக்கிற அந்த கறி மசாலாலே மஞ்சள்லாம் கலந்து தான் இருக்குது. அதனால் மஞ்சள் போட போகிறதில்ல. இதை இந்த தால்ச்சா ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு விதமாக செய்வாங்க. எப்படின்னா எல்லாருமே, ஊருக்காரவங்க எல்லாருமே, சொந்தக்காரவங்க எல்லாருமே ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு மாடலில் செய்வாங்க. இது நான் இந்த மாடலில் செய்கிறேன். எங்கள் அம்மா, மாமியார் எல்லாம் ஒவ்வொரு மாடல் செய்வாங்க. அவங்களாம் என்ன பண்ணுவாங்கன்னா, இந்த பருப்போடையே என்ன பண்ணிடுவாங்க, அந்த கறியையும் போட்டு வேக வச்சுருவாங்க. நான் அப்படி செய்ய மாட்டேன். நான் பருப்பை தனியாக தான் வேக வைப்பேன். நான் எப்படி செய்கிறேன்றதை உங்களுக்கு காட்ட போகிறேன்.
சட்டி காஞ்சிருச்சு. இப்போ தாளிக்கிறதுக்கு எண்ணெய் ஊற்றுறேன். ஒரு 4 டேபிள் ஸ்பூன் அளவு ஊற்றணும். ஏன்னா எல்லாமே நம்ம வதக்க தானே போகிறோம் எண்ணெயில், அதுக்கப்போ தான் நல்லாயிருக்கும். இப்போது தாளிக்கிற பொருள் பிரியாணி இலை, ஏலக்காய், இந்த அன்னாச்சி பூ, இந்த பட்டை, இந்த கிராம்பு எல்லாத்தையும் போட்டுருவோம். இதுதான் தாளிப்புக்கு நம்ம போடுறோம். நல்லா பொரிஞ்சிருச்சு எண்ணெயில். இப்போ என்ன செய்ய போகிறோன்னா சின்ன வெங்காயமும் கருவேப்பிலையும் போட்டுருவோம். வெங்காயம் நல்லா பொரிஞ்சிருச்சு. என்ன போடுறோம்னா இஞ்சி பூண்டு போடுறோம். இப்போ அதிலே வந்து என்ன பண்ணிடுவோம், தக்காளி, அந்த புதினா, பச்சை மிளகா எல்லாத்தையும் போட்டுருவோம். இந்த தக்காளி நல்லா வதங்கட்டும். தக்காளி நல்லா மசிய வேகணும். அதனால் தக்காளி வேகிறதுக்காக நம்ம தேவையான அளவு உப்பு இப்பயே போட்டுறேன். பாதி மசிஞ்சிருச்சு, இன்னும் கொஞ்சம் மசியட்டும். நம்ம எந்த குழம்பு வச்சாலும் அதை நல்லா வதக்குறதுல தான் இருக்குது. இப்போ தக்காளி மசிஞ்சிருச்சு. இப்போ என்ன பண்ண போகிறோம், மசாலாத்தூளை போட்டுருவோம். கறி மசாலாவை தேவையான அளவு மிளகாத்தூளையும் போட்டுறேன். 1 ஸ்பூன் மிளகாத்தூள், தனி மிளகாத்தூள் தான். இது நல்லா பச்சை வாசனை போகிற வரைய நல்லா அந்த எண்ணெயிலே அந்த மசாலாவை நல்லா நம்ம வதக்கிடணும். மசாலா வந்து நல்லா எண்ணெய் பிரிஞ்சு வதங்கிருச்சு. இப்போ நம்ம என்ன செய்ய போகிறோம், இதிலே வந்து அந்த கறி அலசி வச்சுருக்க கறி, உருளைக்கிழங்கு மட்டும் இதில் போடுவோம். இப்போதைக்கு கறி குழம்பும் இதே மெத்தடு தான் வைக்கணும். ஆனால் நான் கறி குழம்புக்கு பட்டை கிராம்பெல்லாம் போட மாட்டேன். இது வந்து தால்சான்றனால தான் பட்டை கிராம்பெலாம் போட்டிருக்கேன். அதே மாதிரி தக்காளியும் இவ்வளோ போட மாட்டேன். தக்காளினா 2 தான் போடுவேன் 1 கிலோ கறிக்கு. அப்போ தான் நல்லாயிருக்கும். அதாவது மட்டன் குழம்பு அதுக்கு இப்படி தான் நான் செய்கிறது. இதே மெத்தடில் தான் செய்யணும். இப்போ இதையும் நல்லா வந்து வதக்கி கொடுக்கணும். அந்த மசாலா வந்து இந்த கறியில் அப்சர்வ் ஆகிற மாதிரி ஒரு 5 நிமிஷம் 5 நிமிஷம் நல்லா வதங்கிருச்சு இந்த கறியும் மசாலாவும். இப்போ என்ன பண்ணிடணும், தண்ணி ஊற்றி அந்த குக்கரை நல்லா அப்படி கழுவி விட்டு, அது ஒட்டி இருக்கிறோம் அந்த பக்கம் ஓரங்களில் ஒட்டி இருக்கிற மசாலாலாம் நல்லா கழுவி விட்டுட்டு தேவையான அளவு தண்ணி ஊற்றி ஒரு 7-8 விசில் வச்சிடணும். ஏன்னா இது எலும்பு கறினால நல்லா வேகணும். அதனால் ஒரு 7-8 விசில் வச்சா கரெக்டாக வரும். இப்போது எலும்பு வெந்துருச்சு, ஆவி அடங்கிடுச்சு. இப்போ திறந்துருவோம். இப்போது நல்லா கத்திரிக்காய், முருங்கைக்காய் வெந்துருச்சு. இப்போ இந்த ஸ்டேஜில் தான் என்ன பண்ணுவோம், இந்த பருப்பு வேக வச்சுருக்கோம்ல அந்த பருப்பை உள்ளே போட்டுடணும். நான் தக்காளி வந்து ஏன் ஜாஸ்தி போட்டேன் அப்படின்னு உங்கள்கிட்ட சொன்னேன்ல, எங்கள் வீட்டில் வந்து அவங்களுக்கு வந்து புளிப்பு பிடிக்காது எங்கள் கணவருக்கு. அதுக்காக நான் புளி ஊற்ற மாட்டேன். இதுக்கு மெயினாக வந்து தால்சாக்கு எல்லோரும் என்ன பண்ணுவாங்க, புளி ஊற்றுவாங்க. இந்த ஸ்டேஜ் இந்த பருப்பு போடையில் தான் ஒரு சின்ன நெல்லிக்காய் அளவு புளி கரைச்சி ஊற்றுவாங்க. அப்புறம் மாங்காவும் போடுவாங்க. நான் வந்து புளி ஊற்றலை, மாங்காய் போடல. மாங்காய் கிடைக்கல, இதனால் ரொம்ப புளிச்சிரும். புளிச்சிட்டா அவங்க சாப்பிட மாட்டேன்ருவாங்க. அதுக்காகவே நான் போட மாட்டேன். இப்போது பருப்பு ஊற்றியாச்சு, தேவையான அளவு தண்ணி ஊற்றியாச்சு. இப்போது மல்லியை போட்டுருவோம். இப்போ ஒரு இந்த பருப்போட பச்சை வாசனை போகிற வரைய ஒரு 5 நிமிஷம் நல்லா கொதிக்கட்டும். அதுக்கப்புறம் ஆஃப் பண்ணிடலாம். கல்யாண தால்ச்சா ரெடி ஆயிடுச்சு. கத்திரிக்காய், முருங்கைக்காய், உருளைக்கிழங்கு எல்லா காய்கறியும்
இந்த கறியும் போட்டு செஞ்ச கல்யாண தால்ச்சா.